வாழைப்பூ சாப்பிடாத பசங்களுக்கு வாழைப்பூவில் வெண்பொங்கல் செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ சேர்த்துருக்கோனே தெரியாத அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1½ கப் பச்சரிசிக்கு 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணியை அளந்தே சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி பருப்புக்கு 2½ கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ மொத்தத்துக்கு நான் அரிசியும் பருப்பும் 2½ கப் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 6½ கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணியோடவே குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது போல் சரியான அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமான தண்ணி சேர்த்தாலும் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். குறைவாக இருந்தாலும் சரியாக வேகாது. கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா பொங்கல் பக்குவமாக வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய வாழைப்பூவாக இருந்ததுனால அதில் பாதியை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். அப்புறம் அதையும் வேஸ்ட்டாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும். அளவாக தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த இருக்கிற தண்ணியிலே வாழைப்பூ வெந்து வந்துடும். 3 விசில்லையே பொங்கல் நல்லா குழைவாக வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சதுனால இதில் மைல்டாக ஒரு எல்லோ கலர் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே வாழைப்பூ வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வேக வச்சா தான் நல்லது. பொங்கலுக்கு இப்போ சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. 2 அல்லது 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 உடைச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த தாளிப்பை அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட நெய் சேர்த்துக்கலாம். வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க வாரத்தில் 2 அல்லது 3 தடவை வாழைப்பூவை சமைச்சு சாப்பிடுங்க. அதே போல் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மந்த்லி பீரியட்ஸ் ஓவர்ஃப்ளோ இருந்தால் கூட இந்த வாழைப்பூவை சாப்பிடும்போது கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பொங்கலை இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சமான எந்த சைட் டிஷ் வச்சும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.